நம்ம ட்ரூவில் வந்து ஆல்ரெடி T18120 அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்துருப்போம். அந்த மாடலை இப்போ அப்டேட் பண்ணி சர்டிஃபிகேஷனோட T18120SF அப்படின்னு அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த எஸ்எஃப்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த கேமராவில் வந்து ஏஐ ஃபங்க்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு ஜூமிங் எல்லாமே 10x வரைக்கும் நல்லா பக்காவாக கிளியராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஜூமிங்கோட விட்டுருக்காங்க. இந்த கேமரா வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது மொபைலில் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு புதுசாக என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி இந்த கேமரா கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர். உங்களுக்கு ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே ஐஃபோன் வந்து ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ட்ரூ கிளவுட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. பழைய ட்ரூ கிளவுட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ கிளவுட் அப்படின்னு வந்து ப்ளூ கலர் ஐக்கானில் வரும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ட்ரூ கிளவுட் ப்ளஸ் அப்படின்னு நியூ ஐக்கான் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து யூசர் நேம் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர் புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து வெரிஃபிகேஷன் கொடுக்க சொல்லும். வெரிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கேமரா வந்து கரெக்டாக அந்த டாட் வழியாக கொண்டு வந்து கீழே இமேஜில் நீங்கள் வந்து வச்சு பசில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பசில் சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஒன்ஸ் ஓடிபி கொடுத்து ஓகே கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ள போனோடனே உங்கள் மொபைலுக்கான நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டோமான்னு கேட்கும். எனேபிள் கொடுத்துருங்க. இதில் வந்து ஆட் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டிவைஸ் கிளிக் பண்ண உடனே உங்கள் லொக்கேஷன் ப்ளூடூத் இதெல்லாம் அலோவ் பண்ணிட்டோமான்னு கேட்கும். நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அலோவ் கொடுத்தோன்னே உங்களோட கேமரா வந்து ஒய்ஃபை கேமராவா இல்லை 4G கேமராவா இல்லை IP கேமராவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஒருவேளை 4G கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா 4Gயில் என்ன மாடலோ அந்த மாடல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபைனா ஒய்ஃபைக்கான மாடல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4G கேமரா தான் பார்க்க போகிறோம். T18120SF அப்படிங்கிற மாடல். அந்த மாடல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து உங்கள் கேமராவை அலோவ் பண்ணிட்டோம்னு கேட்கும். அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தோடனே உங்கள் கேமராவுக்கு QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் கனெக்டிங் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு டைமிங் வந்துட்டு இருக்கும். இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 100 முடியணும். 100% வரைக்கும் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். இதோட வந்து இதோட ப்ராசஸ் முடிஞ்சுது. இதே மாதிரி ஒய்ஃபை கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் ப்ளஸ் இதில் வேறு ஏதாவது மாடல் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அது கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாடலையும் உங்களுக்கு நான் தனியாக ரிவ்யூ பண்ணுறேன். மோர் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.